2 மலைகள் போதுகின்றன. வாத்தியார் சத்தங்க அதிகமா இருக்கு. வாத்தியாருக்கு 2 பிரச்சனை மாத்திரம் எடுத்துருவாங்க. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இடத்திற்கும் வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எவ்வளவு உமக்கிற வேலை யார் வேலைக்கு நின்றீங்க? எவ்வளவு உமக்கிற வேலை இருக்கு? அதுதான் வரலையா? நீர் வர காரணம் வரும். தண்ணி நிறைய குடிச்சா வரதான் நீ. நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தருவீங்க எதுல? பெருவரல்ல. கடுப்பது எங்கு? மேல. தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படி நிற்கும்? எங்கே தடவினாலும் நிற்கும். தடவுற விதத்தை பொறுத்து இருக்கு. செந்தமிழிலே செப்புமையா? செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடுந்தமிழ், முத்தமிழ், அத்துணை தமிழ் எவருக்கு தெரியும்? ஓ தெரியுமோ? தெரியும். செந்தமிழ் நாடனும் போதினிலே காதலிலே எங்கள் தந்தையை நாடனும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்றார். இவ்வளவு சிறப்பு பண்ணியா? செந்தமிழ் நாடனும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதலி. தமிழுக்கு எவ்வளவு தமிழ் சொன்னால் எவ்வளவு? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இருந்தாவது என்றும் காணோம் என்று அழகாக சொன்னான் கலைஞர். தமிழ் மொழி போல் இனிதாவது எவ்வளவு சேர்ப்பேன். தமிழ் 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 என்று சொன்னால் அமிழ்ந்து அமிழ்ந்து என்று ஒலிக்கலாம் அந்த தமிழுடைய சுவை. அமிழ்ந்துக்கே பெருமை. தமிழ் சொன்னோட தமிழ் அந்த அளவுல அந்த தமிழ் மிகப்பெரிய சந்தோஷம். படித்தேன் 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 சொல்லி தேடி காதலை ஊட்டியது போல இருக்கலாம் அந்த தமிழின் அமுதம். படித்தேன் 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 கட்டேன் சொன்னா படித்தேன் தேனையே தமிழை வந்து கவிஞருடைய திறமை. தமிழன் என்று சொல்லலாம். அதை நிமிர்ந்து நில்லடா என்ன? உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆய்ந்தெழுத்து 1 உயிர் எழுத்து 210 எழுத்துக்களை கூட்டினார். 247 247 எழுத்துக்களை வைத்து இந்த தமிழை தாண்டவம் ஆரம்பித்தார். ஒவ்வொரு சொல்லுக்குள்ள அர்த்தம் எவ்வளவு அழகு சிறப்பிய. அப்படிப்பட்ட தமிழை பேசும்போது எனக்கு எதிராக பேசுகிறார்கள் மிகப்பெரிய சந்தோஷப்படுகிறேன். மிகப்பெரிய விஷயம். ஒரு பேசும்போது இன்னொரு அதற்கு தகுந்த மிகப்பெரிய ஒரு பெருமை எமக்கேற்ற தாங்களை சந்திக்க வாய்ப்பு இறைவன் எமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? தமிழை தனித்தனியை பிரித்து பேசுவதற்காக, தமிழை இந்த இடத்துக்கு சிறப்பை சேர்ப்பதற்காக, நாம் பேசுவதற்கு பெருமை சேர்ப்பதற்காக. என்ன தமிழ் என்று சொன்னது இந்தியாவில் இருக்கேன். ஒரு அளவு போட்டு ஆத்த சரியா? அது வார்த்தை தமிழ் பேசியாச்சுல நார்மல் வந்துடணும். தாங்களே உரையாட ஒரு வாய்ப்பு தமிழ் உரையை சொன்னீங்கன்னா உங்களுடைய உரையும் என்னுடைய உரையும் சேர்ந்து அதற்கு தமிழ் உங்க வரையும் யாரும் கேட்கக்கூடாது. உங்க வரையும் நீங்க வச்சுக்கணும், யாரும் ஆச்சுக்கணும். தமிழ் மொழி 2 வரையும் சேர்த்து முடிச்சு கொடுத்தோமோ அவ்வளவுதான். சும்மா தமிழ் மொழி என்னுடைய தமிழ் மொழியை சேர்த்து சிறப்பு இடத்திற்கு சேர்க்கப்படுகிறது என்பதற்காக தான் தாங்களை சேர்ந்ததற்கு நான் வந்திருக்கிறேன். நான் வந்து நாங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று நீ தானே சொன்னேன். சும்மா சாதாரண பேசுறது இல்லை. அவங்க தடிக்கிறோம் வந்திருக்கிறதா வைத்து புகுறா ஐயா நீ ஒரு அநாகரிகமான வார்த்தை போட்டு கொல்லக்கூடாது. அதன் பேர் கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள், ரோமம் என்று கூறியிருக்கிறார். அதை போய் மயில் என்று அநாகரிகப்படுத்துகிறீர்கள். தாங்கள் நாவால் வரலாமா? கடவுளே ஏயா
பயிரொற்ற கடையில் போய் உட்கார்ந்துட்டு என் கூந்தலை சரி செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்கு வருங்களா சொல்லிருப்பாங்க. மயத்தை வெட்டி வெட்டிட்டு போறேன். ஏயா காதுல ரத்தம் வரலையா? ரத்தமா? அதுக்கு பேர் குருதி என்று கூறியிருக்கிறார். குருதியே அப்படி அவனுக்கு வாயில வந்து எனக்கு பள்ளிக்கூடத்திலேயே பிடிக்காத தமிழ் வார்த்தை ஒரு ஆள் தான். ஒரு கொள்வேன், ஐயா பொய்யான்னு கொள்வேன். அவங்க கல் எடுத்து மண்டையை புலந்துருக்கேன் நான். கல்லு கல்வி என்ன? படி படி அர்த்தம். கல்லாமை உலகிலே இருக்கக்கூடாது. கற்க வேண்டும். கல் கல்லாமை கற்க வேண்டும். படிக்கத்தாலே நக்க வேண்டும் என்பது ஞாபகப்படுது சிவபெருமானை. தெக்கி நடராஜன் என்று ஒரு நாமோதயம் தோன்றியது. பெருமாளே, நான் ஒரு டைப் பண்ணாலே பட்னா அடிச்சு போய் ஒரு மாதிரி அடியா அடியோட எனக்கு திருவள்ளுவரை ஞாபகப்படுத்துறது. ஒன்னே முக்கால் அடியில் இருக்கிறாங்க. திருவள்ளுவர் போட்டு அடி புதுல ஆள் வராங்க. பேசப்படாத டென்ஷன் ஆகிடுவேன். அப்புறம் ஒரு அளவுடையா பொருள் நிமிஷம் கொடுக்காது. சும்மா சாதாரண போயிட்டு வேண்டாமையா? இன்னும் நோண்டாமையா? நோண்டாமையா கிடையாது, வேண்டாமையா நீங்க புரியுங்க. வேண்டாப்பான்னு சொல்ல முடியாது. வேண்டாமையா பொய்யா? நாங்களோடு நாங்கள் ஒரே பேச விரும்பல. தாய் கலைவாணி பாட்டர் மகாவிஷ்ணு தாங்களுடைய நாமம் என்னவோ, தாங்கள் தந்தை நாமம் என்னவோ, தாங்களுடைய தாய் நாமம் என்னவோ கூர்மையா? தெரிஞ்சவே மாட்டேங்கிறா. தானே சொன்னேன். எப்போ வேற கோத்தா வேற மொத்தம் வேற முடிவு வச்சு தங்கள் நாமம் என்னவோ, தாயா நாமோ, தந்தையா நாமோ வாங்கிட்டு இதுதானே தாங்களை பற்றி விசாரிக்க இதுதான் தமிழ். இதான் எதிர்பார்த்தேன். தமிழா இதுதான் வேணும். தமிழா இப்படி பேசணுங்க. ஒரு வாசு விஷயத்தை பேசுமா அதான் அறிவாளி அறிவாட்ட கூட்டம் பண்ண ஊத்துமா நீ அங்க பண்ண ஊத்துறா. நீ அங்க போய் பண்ண ஊத்துறா. வா நீ அங்க போயா? நீ போயா? என்ன போயா? நீ போயா? அங்க போயா? யாரு என்ன போயா? வாயாங்க. யாரு மேல யாரு ஊரு? பேசுறேன் நீ முதல்ல மைக்கில் வச்சு அப்படியே அப்படியே புரிஞ்சுட்டாரு. என்ன போயா? முதல்ல தராதரம் தெரிஞ்சு பேசுறேன் மட்டும் பேசும்போது அது இருந்தம் கேட்டியா குடிக்கிட்ட வச்சுருக்கேன். எங்க நீ பேசு? ஏன் மேடை, ஏன் ஊரு, ஏன் மைக்கு? நீ போயா? அங்க போயா? யார்கிட்ட வந்துட்டு நீ போய் அங்க போயா? அங்க போ. ஹலோ நீ பல்ல ஊரு அடி. நீ அடிச்சு விட்டு ஏரியா தள்ளி போயிருவியா? நீ அது என்ன தொற்று விட்டு லாங்கேட்டு தாண்டி நீ போய முடியுமா? சிங்க குட்டிய உட்காந்துருக்கு. சீரியஸா சொல்றேன். எனக்கு சண்டை பிடிக்கும். அடி சொல்லியா? நான் சண்டைக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு வேணும். அடி சண்டை வேணாமியா? எனக்கு வேணும். அடி 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 அடியா ஓடி பாரு. சிங்கிட்டு தொட்டு பாரியா? என்னை நான் நிப்பாட்டேன். காசை கட்டுறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. நான் தண்டைக்கு வந்திருக்கோம்ல. ஒரு கை சட்டை வாய் சட்டை புத்து சட்டை பண்ணிருக்க முட்டு நம்பி முடிவோட இருக்கேன். நீ வாயா ஐயா சண்டைக்கு வரல வண்டி வராது. முட்டி பாரு பேசுது. ஒரு பொறுமகன் கொடுத்திருக்கேன். கனவா இருக்காங்க. போய் பேசாம போயா
ஏவோ மட்டும் நீ பச்சை பையன் அவனை பார்த்தா அப்படியே இருக்கு. ஏய் இங்க வாயா, முறையீடு பெண் என்ற முறையில ஆண் சிங்கங்கள் இங்க இருக்காங்க, பெரியவங்க இங்க இருக்காங்க. ஏய் நீ பேசிக்கிறீங்க போலீஸா கலெக்டர் எனக்கு தெரியுமியா, நீ இந்த மாதிரி வேலை நீ பாப்ப தெரியும். நான் எத்தனை போலீஸ் வீட்டு வச்சுக்க, அதனால அந்த அம்மா எந்திரிச்சு போறாங்க போலீஸ் கிளம்பிட்டு. ஓ அவ்வளவு நீ கண்டிப்பா கழிச்சு விடா தெரியும். காதுல அது பார்த்துருச்சு இவ்வளவு பெருசா போட்டு வா முட்டா பெரிய வீரனோட சண்டோட போறேன், மிகப்பெரிய ஒரு அதிகாரியோட சண்டோட போறான். கம்பத்தீட்டு அடிக்கிறதுக்காக பார்த்தா இங்க என்ன சத்தியக்கோடு. சத்தியக்கோடு இனி எது பேசினாலும் அவங்கள்ட்ட தான் பேசணும். நானும் இதை தாண்டி வரமாட்டேன், நீங்களும் வரக்கூடாது. இதுக்கு அப்ப போடு போடு. இப்ப போட்டு போயா போடு போட்டு 50 லட்சம் வெள்ளை நெற்றி அடிக்கிறீங்க. எது அடிப்போம்? எதுக்கு வெள்ளை நெற்றி அடிக்கிறேன்? நெற்றில அடிங்க. திருநீ விடல, திருநீ விட்டாத பெருமை. திருநீ விட்டால் யார் கிட்டா மறந்தாங்க, யார் வாழ்ந்தா? திருநீட்டால் யார் கிட்டா சிவனை மறந்தாங்க. அதான் மேட்டர். பேசுவாங்க. திருநீர் விட்டதுனால எவ்வளவு சிறப்பு இந்த உலகத்துக்கு கிடைக்கிறது. பெருமைகள் இந்த உலகத்தை எப்படி இருக்கிறீங்க? அந்த திருநீர் வேற, நீங்க சொல்ற வேலை வேற, நீங்க போடுற போடு வேற. சூறை நிப்பாட்டினால் கமனாகப்பட்டவர் காரணம் என்ன? நெல்லுக்காக பாருங்க, என்னைக்குமே பொண்ணுக்காக போட முடியும். அன்னைக்கு நெல்லுக்காக பாருங்க, என்ன பாருங்க, எப்படி பாருங்க, ஒரு கொண்ட தும்பியத்தான் மாலை விட்டு விளக்கென்று விளக்கு வேலைகள் கூடி நெற்கொண்டு போய் அது கம்மி பண்ண எனக்கு தெரியும். எதுக்கு பாருங்க, சும்மா எதுக்கியா பாருங்க, நெல்லுக்காக பாருங்க. அப்படிப்பட்ட கம்பெனி என்ன செய்யலாம், இந்த உலகத்துல கலைவாணுடைய பரிமாற்றம் கட்டுத்தொழில் கலைவாணு சும்மா கம்பன் விட்டு கட்டுத்தறியும் சரஸ்வதியுடைய நேரடி அருள் பெற்றவர் யார்? கம்பன் அந்த பெருமை இருக்கிறது. சிவபெருமான் கூட போடுவார், வேலி போட்டார். ஒரு சிவர் போட்டார், அவர் வேலி போட்டார். எந்த சமாதான அர்ச்சனை எப்பவுமே பக்தர்களோட தெரியுமா? அப்புறம் அவனுக்கு கஷ்டமா இருந்துச்சு. திடீர்னு மழை பெய்யுது, வீட்டுக்கு போயிட்டு வர்றப்ப மழை பெய்யுது, அடிச்சு ஊத்துது. ஐயோ மழை பெய்யுது, சிமெண்ட்டாக வைத்திருந்த நெல் நனைஞ்சு போமே. பார்த்தா பாக்குறேன், மழை பெய்த இடத்துல நெல்லை சுத்தி மட்டும் பெய்த மழை துளிகளை வேலியாக சுத்தி நின்றதா. அப்ப நெல்லிக்கே வேலிட்டான், அதனாலதான் அந்த ஊருக்கு பேரு திருநெல் வேலிதாங்க. அந்த ஊருக்கு சாமி பேரு நெல்லை. நாங்க எப்ப பிடிச்சாச்சு வேற நீங்க ஒரு கதையை பேசுங்க, நான் ஒரு கதையை பேசுறேன். அந்த கதைக்கும் சிறப்பு, இடத்துக்கும் சிறப்பு, உங்களுக்கு சிறப்பு. அது மழை, அது எங்கப்பட்டது. சிவன் சக்தி தந்தையோடு இளைஞர் கோர் போட்டு பிரிங்க. அவன் எப்படி கோர் போட்டானா, சிவன் வேறு சக்தி வேறு, பெண்ணை ஆசிரியர்களை வழங்கிட்டு இளைஞர் கோர் ஒண்ணு வாதி பிரதேச நான் பேசுறேன். அவர் இருவருமே ஒன்று சேர்ந்தாலும்